இது என்னோட மாமியார்காரியோட தங்க மனசு. தங்க மனசா தகர மனசா? வாங்க பதிவுக்குள்ளால போய் தெரிஞ்சுக்கலாம். ஏய், கொஞ்சம் கவனமா இருடி. மாமியார்காரிய பார்த்தாலே தெரியுது, ஆள் பெரிய அப்பாட்டக்கராதான் இருக்கும். எப்படியும் மகனை தான் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க உன்னை எதுனாலும் செய்யும். பார்த்து சூதானமா நடந்துக்க. காது வடல் குறுகுறுக்க நெருங்கி வந்து சொன்ன சித்திக்காரியை பயங்கலந்த விழியோடு நோக்கினேன். சட்டன பயத்தில் என் கண்கள் கட்டி கொண்டன. அடியே, இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கண்ணீர் சிந்துனா இங்க எதுவும் மாறி போயிடாது. புகுந்த வீடு எப்பவும் பிறந்த வீடாகாதடி. மாமியார்காரி பக்கம் கணவர் போகாம புடிச்சு இழுத்து நம்ம பக்கமே வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சொன்ன பெரியம்மாவை வினோதமாக தான் பார்த்தேன். இது நாள் வரை தனக்கு நல்லதே சொல்லி வளர்த்தவர்கள் இன்று ஏன் திருமணமாகி புகுந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்த அன்றே இப்படி பேச வேண்டும்? ஒரு கிளியோடு தான் என் மாமியாரை பார்த்தேன். குட்டையாக, ஒல்லியாக, முகம் முழுவதும் இறுக்கத்தோடு தான் ஒரு ஓரமாய் நின்று கொண்டிருந்தார். அதுவும் தன் மூத்த மகளிடம் குசுகுசுப்பாக ஏதோ பேசிக்கொண்டு. மாமியார் ஒருவேளை மோசமானவரோ? எண்ணும் முன் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. மாமியார் கடுகுதான். என்ன மாதிரி போட்டுறா பாத்துடி. பக்கத்து வீட்டு அக்கா சொல்லிக் கொண்டு கடந்து சென்றார்கள். நான் காலையில் தளைய என் கழுத்தில் தாலி கட்டியவரை பார்த்தேன். அவர் பார்வை என்னில் இல்லை. இவர் யார பாக்குறாரு என்னும் போதே என் பார்வை அவர் பார்வையை நோக்கி சென்றது. இந்த பொண்ண ஏன் ஏன் இவர் இப்படி பாக்குறாரு? அடுத்த பயம் என்னுள் விஸ்வரூபமாய். அதே நேரம் அவரை நெருங்கி வந்த தாயும் சகோதரியும் எனக்கு கேட்காத பதத்தில் என் கணவர் காதில் எதையோ கிசுகிசுக்க. ஏன் சத்தமா பேசாம இப்படி குசு குசுன்னு பேசுறாங்க? எனக்கு தெரியக்கூடாத விஷயம்தான். அப்படி என்ன இருக்கும்? எண்ணும் போதே என் தோழி ஓடி வந்து கழுத்தில் கை போட்டு அணைத்தவாறு, அம்மா புள்ள போல இருக்கேடி தங்கம், எப்படி உன் பக்கம் இழுக்க போறா? பெருமூச்சு ஒன்றை விட்டவாறு, கஷ்டம்தான், பாத்துக்க, விட்டுடாத சொல்லிக்கொண்டு அவள் நகர நிஜமாகவே குழம்பிதான் போனேன். திருமண ஆசை இல்லாமல் இருந்தவளை வற்புறுத்தி இந்த பந்தத்துக்குள் இறக்கிவிட்டார்கள் என்னை பெற்றவர்கள். பெண் பார்த்து விட்டு சென்ற அன்றே ஊரில் பலரும், இவன் உனக்கு வேணாண்டி மாயா, ஜோடி பொருத்தமே இல்லை, சிங்கத்துக்கு ஆட்டுக்குட்டிய ஜோடி செத்தாப்புல இருக்கு என மட்டும் தட்ட ஏனோ அந்த நொடியே குழப்பம் வந்துவிட்டது. ஆனாலும் எதுவும் நான் சொல்லவில்லை. வேணான்னு சொல்லிடடி மாயா, கண்ணும் கரையர்னு வயசானவன் போல இருக்கான், நீயோ ஒல்லியா இருக்கா, அவனோட தடிமனான தேகம் தாங்காதுடி அம்மா, கட்டிக்கிட்டவா சொல்றேன், தயவு செய்து கேளு, வேணான்னு சொல்லிடு. என் நெருங்கிய தோழி நெருங்கி வந்து என்னிடம் சொன்னதுமே என்னுள் குழப்பம் விஸ்வரூபம் எடுத்துவிட்டது. ஆனாலும் வீட்டில் நான் மறுத்து பேசவில்லை. காரணம், எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த வாழ்க்கைக்குள் நுழைந்ததால், அவர்களைப் போல எனக்குள் வருங்கால கணவரை பற்றி எந்த ஆசையும் எழாமல் போனதாலும் என் வீட்டில் நான் எதுவும் பேசவில்லை. விளைவு, இன்று காலையில்தான் இவர் கையால் தாலி வாங்கி கொண்டு அவர் வீட்டுக்குள் நுழைந்தேன். வந்தவளுக்கு எந்த எதிர்மறையான எண்ணமும் இல்லாத அளவுதான் இங்கு எல்லாம் நடந்தது. மாமியார்காரி நெருங்கி வந்து எதுவும் பேசாவிட்டாலும் எனக்கானதை எல்லாம் தன் மூத்த மருமகளை வைத்து செய்யதான் செய்தாள். எனக்கும் அவர்களை பற்றிய எந்த தவறான எண்ணமும் எழவில்லை. ஆனால் பிறந்த வீட்டிலிருந்து மாலையில் இங்கு வந்து சேர்ந்த என் பிறந்த வீட்டு ஆட்களால் தான் இப்போது குழப்பம். வந்தவர்கள் யாரும் என் மாமியாரை உயர்வாய் சொல்லவில்லை. அதனாலோ என்னவோ என் மனதின் அடியில் ஒரு சஞ்சலம். அன்று இரவு தனி அறையில் என் கணவரை சந்தித்த போதும் என் மனம் சஞ்சலப்படாத அளவுதான் அவர் நடந்து கொண்டார். ஆனாலும் அந்த பெண் பற்றிய குழப்பம், அது யாரு, ஏன் அவளை விழி மூடாம விழிங்கிடுறது போல இவர் பார்த்தாரு, குழப்பம், அதிகப்படியான குழப்பம். இந்த குழப்பமே அவரை என்னில் நெருங்க விடவில்லை. ஆனாலும் அடுத்தடுத்த நாட்கள் எல்லாம் குடும்பம் சொல்வது போல் கேட்டு நடக்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் நகர்ந்தது. ஆனாலும் மனதின் அடியில் எதுவோ சரியில்லை என்றே மனசு சொன்னது. அந்த சஞ்சலமே என் புகுந்த வீட்டினரோடு ஒத்து போக முடியாமல் என்னை கொண்டு போனது. மாமியார் எது பேசினாலும் பிடிக்காமல் போனது. ஆனாலும் புது மருமகளாக நின்றதால் எடுத்தறிந்து பேச முடியவில்லை.
ஆனாலும் மனதுக்கு அவர்கள் யாரும் நெருக்கமாகவும் இல்லை. புதுப்பெண் என்று அவர்களும் கண்டுகொள்ளவில்லை. என்னிடம் அன்பு கொண்டவர் போல்தான் நடந்து கொண்டனர். ஆனால் என்னால் நம்ப முடியாத அளவு அங்கு ஏதோ ஒன்று திரையிட்டு நின்றது. அந்த திரை நாளாக ஆக அவர்கள் முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது. இப்போதெல்லாம் என் மாமியார் நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் குத்தம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். பல செயல்களை விமர்சனம் பண்ண ஆரம்பித்து விட்டார். ஆனாலும் என் கணவர் ஏதேதோ பேசி பேசி சண்டை வராமல் சமாளித்து கொண்டே வந்தார். சும்மா இல்ல, பெரியம்மா சொன்னது தப்பா போகல. கிழவி பெரிய வில்லியாதான் இருப்பா. நான் என்ன இவ வீட்டு வேலைக்காரியா? மகாராணி சேர்ல அமர்ந்துட்டு வேலை சொன்னா நான் தட்டாம செய்யணுமா? இப்படியெல்லாம் பல வேளை என் மனசு பொங்கியதுண்டு. ஒரு நாள் பிரச்சனை பெருசாவது போல் தெரிந்ததும், இன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கிறது கடைசி நாளா இருக்கணும். முடிவு எடுத்து விட்டேன். கட்டினவன் வருகைக்காக காத்திருந்தேன். அவரும் வந்தார். உள் நுழைந்தவரிடம் அடுக்கடுக்காய் குற்றப்பத்திரிகை வாசிக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அதற்குள் அந்த மாமியார் கிழவி வந்து அழைத்து சென்று விட்டார். கோபம் எனக்குள் கொழுந்து விட்டு எரிந்தது. இவர் எப்படி ஏன் பேச்சு கேட்காம அவர் அம்மா அழைச்சதும் போகலாம்? இருந்த கோபத்துக்கு எண்ணெய் ஊற்றி எரிய விட்டது போல ஆத்திரம் மேலெழுந்து வந்தது. எப்படியும் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி அவர் மனசை மாத்தி என்னையும் அவரையும் பிரிக்கதான் இந்த கிழவி மகனை வந்ததும் வராததுமா அழைச்சிட்டு போயிருக்கு. விட மாட்டேன். அப்படி என்ன வத்தி வைக்கிறதுன்னு நானும் கேட்கிறேன். சிலிர்த்து கொண்டுதான் பின்னால் வந்தேன். பின்னால் வரும்போதே மாமியார்காரியின் தாழ்ந்த குரல் என் செவிப்பறையை வந்து அடைந்தது. காலை முன்னால் நகர்த்தாமல் அப்படியே நின்றேன். காதை கூர்மையாக்கி கொண்டேன். நான் சொல்றத கேளு தம்பி. கிழவி நான் வந்த நாள் தொட்டு மகனை அப்படிதான் அழைப்பார். இந்த செல்லத்துக்கு எந்த குறைவும் இல்லை. இப்படி உருக்கமா பேசி பேசிதான் மகனை தான் கைக்குள்ள வச்சிருக்கு. மனதில் பெருமிக் கொண்டேன். நான் சொல்றத கேளுப்பா. இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். நீ ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடேங்கப்பா, என்ன ஒரு அப்பாவித்தனமான நடிப்பு. நாம இவங்கள்ட்ட இருந்து கத்துக்க நிறைய இருக்கும் போல. சரோஜா தேவின்னு நினைப்பு. முணுமுணுத்து கொண்டேன். என்னவோ உன் பொண்டாட்டிக்கும் எனக்கும் ஒத்து போகலடா. என்ன காரணம்னு இதுவரை யோசிச்சு பாக்குறேன். என் மூளைக்கு தட்டுப்படவே இல்லை. ஆனா இதை இப்படியே விடியது சரியா இருக்காதுன்னு தோணுது. தோணிட்டாலும். ஆமா, இப்ப என்ன பண்ண போறா? மகனை ஏவி விட்டு என்ன அடிக்க போறியா? இல்ல இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி எங்களை பிரிக்க போறியா? எனக்குள் அனல் பறந்தது. கூடவே என் செவி கூர்மையானது. நீ எப்படியும் உள்ளால போனதை உன் பொண்டாட்டி தனி குடித்தனம் போகதான் கூப்பிடுவா. அப்புறம் உன்ட அடிமையாவா இருக்கணும்? கூப்பிட்டா எதிர்த்துட்டு நிக்காத தம்பி. அவ சொல்றபடி கேளு. யாரோட பேச்சையோ கேட்டுட்டு அவ இப்படி நடக்கிறா. அவளோட புத்தி இதுவே இல்ல. அது எனக்கு தெரியுது. ஆனாலும் இப்போ உள்ள பிள்ளைங்க முறைக்கிட்டு தான் தெரியுது. நாமளும் அதுங்களுக்கு சரிசமமா பேசினா குடும்பம் தான் செதஞ்சு போகும். அவ என்ன வேற பொண்ணுங்களை போல அறுத்துட்டு போகவா பாக்குறா? அவங்க கூட தனியா வாழணும்னு தானே விரும்புறா. அதுக்கு நாம ஏன் குறுக்கால நிக்கணும்? அவளும் வாழ்ந்து பார்க்கட்டும். அப்புறமா அவளே நம்ம வீட்டுக்கு போலான்னு உனக்கு அழைச்சிட்டு இங்க வந்துடுவா. அதுக்கு நாம இப்ப கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். மருமகா சொல்றபடி கேளு. அவளும் நீயும் தங்க ஒரு நல்ல வீடு பாரு. அவளோட சந்தோஷமா வாழு. அதுக்காக தானே உனக்கு கட்டி வச்சேன். என்னடா இது, மாமியார்காரி இப்படி பேசுது? ஒருவேளை நாம நினைச்சது தப்போ? அது உண்மையா நம்ம நேசிக்கத்தான் செய்தோ? நம்ம பிறந்த வீட்டுல சொன்னவங்க பேச்சை கேட்டு நாம தான் தப்பா நினைச்சிட்டோமோ? அதுதான் அவங்க செய்த எல்லா செயலையும் தப்பா பார்க்க வச்சதோ? குழம்பியவாறு எங்கள் அறைக்கு வந்தேன். மாமியார்காரி பேசியதே மறுபடியும் என்னுள் வந்தது. அதே நேரம் தலையை தொங்க போட்டவாறு என் கணவர் என் அறைக்குள் நுழைந்தார். பேய் அறைந்தது போல இருந்தது அவர் முகம். சொல்லு என்றார் சுரத்தையே இல்லாமல். என்ன சொல்லணும் என்றவாறு அவர் முகத்தையே பார்த்தேன். ஆனால் இப்போதும் அவர் பார்வை என்னில் இல்லை. இருள் சூழ்ந்த அந்த முகத்தை காட்ட மனமில்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தார். அதான் உள் நுழைஞ்சதும் எதுவோ பேச வந்தியே. அம்மா கூட்டுட்டு நான் போனதும் கோவப்பட்டியே. இப்ப சொல்லு, நான் கேக்குறேன் என்றார் மலர்ச்சி சிறிது கூட இல்லாதவராய். அவரை ஆழமாக பார்த்த நான், பேசணும். ஆனா நான் பேசினா சார் கேட்பீரா மாட்டீரான்னு ஒரு சந்தேகம். எதுக்கு சந்தேகம்? என்ன வேணா சொல்லு, நான் கேக்குறேன்.
இப்போ எனக்கும் நிம்மதி தான் முக்கியம். நீ சந்தோஷப்படுவியனா நான் எதுனாலும் செய்றேன். சொல்லு, நான் என்ன செய்யணும்? பரிதாபமாக பார்த்த கணவரை நிமிர்ந்து பார்த்த நான், எதுனாலும் செய்வீங்களா? ம், எதுனாலும். ம், அப்ப சரி. இன்னும் 2 நாள்ல நாம குடும்பத்தோட திருப்பதி போக டிக்கெட் ரெடி பண்ணுங்க. வாட்? அதிர்ந்து நிமிர்ந்து என்னை பார்த்தார் என் கணவர். இப்போது அந்த கண்ணில் ஒளி தெரிந்தது. அந்த மலர்ச்சி அவரை பார்த்த என் குறும்பு கண்ணிலும் ஜொலிக்க, மனிதர் திக்குமுக்காடும் சந்தோஷத்தில் ஓடி வந்து கட்டிக்கொண்டார். என் முறைப்பில் அதிர்ந்தவர் சட்டென விலக எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது. விலகி அவரை பிடித்து என்னோடு இறக்கிக் கொண்டேன். அந்த நொடி என் மனதில் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்ற பழமொழிதான் ஞாபகத்திற்கு வந்தது. நிஜமாகவே நம்முள் ஒரு திரையை வைத்துக்கொண்டு முன்னால் உள்ள எல்லாரையும் பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். அதுதான் பல பிரச்சனைகளுக்கும் பிரிவினைகளுக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. தவறு செய்யாத மனிதனில்லை. மன்னிக்கும் மனம் நம்மில் வந்துவிட்டாலும், புரிந்து கொள்ளும் மனதை அணிந்து கொண்டாலும் நம்மில் பல பிரச்சனைகள் இல்லாமல் போகும். யோசிப்போம். முற்றும். இதுபோல அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை அடிப்படையாக வச்சு எழுதக்கூடிய சிறுகதைகளை நீங்க வாரந்தோறும் தவறாம கேட்க விரும்புனா, சிறுகதை ஸ்டுடியோ என்கிற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. கூடவே ஆல்ங்கிற பட்டனையும் அழுத்தி வைங்க. அப்பதான் நான் வாரந்தோறும் தவறாம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்தடையும். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிஜமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.